கைஸ், இந்த வீடியோவில் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட சில கொடூரமான தண்டனைகளை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. இதில் வர பனிஷ்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே டிஸ்டர்பிங்காக இருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப பயப்படக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்க வேணாம். இந்த வீடியோவில் வர பனிஷ்மெண்ட்லாம் நமக்கு கனவுல கூட இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் யாரும் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு தோணும். ஆனால் ரியல் லைஃப்லேயே மனுஷங்களுக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த அன்னியன் படத்தில் சில கொடூரமான பனிஷ்மெண்ட்ஸ் கொடுப்பாங்களே, அதுக்கு ஈக்குவலாக சொல்லப்போனால் அதை விட கொடூரமாக ரியல் லைஃப்பில் மனுஷங்களுக்கு அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ஒரு ஸ்கேரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை டைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வெல்கம் டு தி ஹரி ஷோ. நான் உங்கள் ஹரி. அண்ட் இந்த வீடியோ டாப் 5 ஒஸ்ட் கொடூரமான தண்டனைகள். ஸ்பானிஷ் டாங்கியா என்ன ப்ரோ, தப்பு பண்ணவங்களை கழுது மேலே உட்கார வச்சு ஊர்வலம் கூட்டு வருவாங்களா? அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய அவமானமாக இருக்குமே, அதுதான் பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நம்ம டாங்கி மேலே உட்காந்தோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த பொருள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஃப்ளாட்டாக டாங்கி முதுகில் உட்கார மாதிரி இருக்கும். ஆனால் நார்மலாக இருக்காது. தப்பு பண்ணவங்க அது மேலே உட்காந்தா அவங்களோட இது கீழ்ப்பகுதி கிளியிற மாதிரி இந்த டாங்கி மாதிரி அந்த இது இருக்குது தெரியுமா, அதோட மேல் பகுதியில் கூர்மையாக இருக்கும். நம்மெல்லாம் நார்மல் சேரில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்தாலே எப்படா எந்திரிச்சு போவோம் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஒரு இது மேலே உட்காந்தா எப்படி இருக்குன்றதை இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் தப்பு பண்ணவங்கள உட்கார வைக்கிறது ஹைலைட் கிடையாது. உட்கார வச்ச கொஞ்ச நேரத்தில் 2 கால்லையும் வெயிட்டை கட்டி விட்டுருவாங்களாம். சும்மாவே அந்த இது கிளிய ஆரம்பிக்கும். இதில் வெயிட்டை வேறு கட்டி விட்டால் சொல்லவே வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க கீழ்ப்பகுதியிலிருந்து அப்படியே உடம்பு முழுக்கவே கிழிஞ்சு அவங்க வலியை அனுபவித்து செத்து போவாங்க. எப்படிலாம் பனிஷ்மெண்ட் யோசிச்சுருக்காங்க. சரி, அந்த காலத்தில் மட்டும்தான் இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக சிவில் வார் டைமில் அமெரிக்கா தன்னோட பிஸ்னஸ்க்காக இந்த பனிஷ்மெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பனிஷ்மெண்ட்டுக்கு தமிழில் ஏதாவது பேர் வச்சா என்ன பேர் வைக்கலாம் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். சைனீஸ் டார்ச்சர் சேர். இந்த பனிஷ்மெண்ட்டும் போன பனிஷ்மெண்ட் மாதிரி கிழிக்கிற பனிஷ்மெண்ட் தான். ஒரு நிமிஷம் இந்த சேரை பாருங்களேன். கை வைக்கிற இடம், கால் வைக்கிற இடம், அப்புறம் பின்னாடி சாஞ்சா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே பிளேடும் ஆணியுமா இருக்கும். இதில் நம்ம உட்காந்தோம்னா இங்கிட்டு திரும்பினாலும் ஏற்று விழுகும், இங்கிட்டு திரும்பினாலும் ஏற்று விழுகும். என் காலை கூட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிழிச்சிட்டே இருக்க மாதிரி பிளேடும் ஆணியுமா எல்லா பக்கம் இருக்கும். முக்கியமாக இந்த முதுகு பகுதி அப்படியே சாயிற இடம் இருக்குது தெரியுமா, அந்த இடத்துல ஐயனார் அருவாள் மாதிரி அப்படியே 3 அருவாள் மாதிரி பெரிய கூர்மையான ஒரு பொருள் இருக்கும். ஸோ சாஞ்சு உட்காந்தாலும் முதுகு கிழிஞ்சிரும். இதில் உட்காந்துட்டோம் அப்படின்னா சாவை தவிர எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு கொடூரமான தண்டனை தான் இது. இதை விட ஹைலைட் என்ன தெரியுமா, இந்த பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களா அவங்களுக்கு இந்த தப்பு பண்ணவன் இன்னும் வலியும் வேதனையும் அனுபவிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, எரியற தீயில எண்ணெய் ஊற்றுற மாதிரி இந்த சேர் கடியில் தீயை பற்றி போட்டுருவாங்களாம். ஐயோ போச்சே. ஏன்டா டேய், ஏற்கனவே எல்லாம் இங்கே கிழிஞ்சிட்ருக்கு, இதில் இது வேறையா? ஆனால் ஒரு விஷயம், சைனாக்காரன் எதெல்லாம் கண்டுபிடிச்சானோ பனிஷ்மெண்ட்டு நல்லா கிளியற மாதிரி தான்டா கண்டுபிடிச்சிருக்கீங்க. சைனீஸ் வாட்டர் டார்ச்சர். இந்த பனிஷ்மெண்ட்டை கேட்கும்போது ப்ரோ இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு உங்களுக்கு தோணும். என்னென்னா அதாவது தப்பு பண்ணவங்களை உட்கார வச்சு அவங்களுக்கு மேலே ஒரு பக்கெட்டில் தண்ணியை ஃபில் பண்ணி அதுக்கு அடியில் ஓட்டையை போட்டு ஒவ்வொரு சொட்டாக அவங்களோட தலையில் விழுகிற மாதிரி அவங்கள கீழே உட்கார வச்சுருவாங்க. என்னடா இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் தான் ஹைலைட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு சொட்டாக விழுகு தெரியுமா, அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் போக போக பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை க்ரியேட் பண்ணும், பயங்கரமான ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷோல்டர்லாம் இழுத்து பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மித்பஸ்டர்ஸ் அப்படின்றவங்க இந்த பனிஷ்மெண்ட்டை ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அவங்கனாலேயே ஒரு 2 மணி நேரம் அந்த தண்ணி கடியில் உட்கார முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேலே பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கு, ஷோல்டர்லாம் இழுத்து பிடிக்குது. இதுக்கு மேலே இங்கே உட்காந்தோம்னா நம்ம அவ்வளோதான் சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா, அந்த தண்ணி சொட்டு சொட்டாக விழுந்தாலும் அது ஒரே இடத்துல கண்டினியூவாக விழுந்துட்டுருக்கல, அதனால அந்த இடமே ஒரு புண்ணான மாதிரி ஒரு மாதிரி வீங்கி ஒரு மாதிரி பயங்கரமான பெயினை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பனிஷ்மெண்ட் கேட்கறக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் யாரும் ட்ரை பண்ணி பார்க்காதீங்க. பிகாஸ் கரணம் தப்பினால் மரணம். கஃபின் டார்ச்சர் பனிஷ்மெண்ட். ஆக்சுவலாக இந்த பனிஷ்மெண்ட் எப்படின்னா, இப்போ நம்ம பறவைகள்லாம் கூண்டில் போட்டு அடைக்கிறோம்ல, அதே மாதிரி மனுஷனை கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி மரத்தில் கட்டி தொங்க விட்டுருவாங்களாம். ப்ரோ அப்படின்னா சரி ஜாலியாக தொங்கிட்டு இருக்கலாமே, இதெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ பறவைக்கு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்க மாதிரி பெரிய கூண்டு தான் போடுவோம். ஆனால் தப்பு பண்ணவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க கை காலே அசைக்க முடியாத அளவுக்கு சின்னதாக ஒரு கூண்டுக்குள்ளே தான் அவங்கள உள்ளே போட்டு மேலே கட்டி தொங்க விட்டுருவாங்க. இப்போ அவங்க நினச்சாலும் அங்கிட்டு இங்கிட்டும் அசைக்க முடியாது. ஒரே இடத்துல ஒரே பொசிஷனில் அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அதுவே பயங்கரமான பெயினை கொடுக்கும். ஆனால் வெந்த புண்ணில் வேலை பார்க்குற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு ஆஃபர் இருக்காமா. என்னென்னா அந்த சைடு போகிற மக்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்க யார் வேணாலும் அந்த கூண்டுக்குள்ளே இருக்காங்களா
கல் ஈட்டி இந்த மாதிரி பொருள்லாம் வந்து சுற்றி வச்சிருவாங்களாம். யார் வேணாலும் கல் எடுத்து அந்த கூண்டுக்குள் இருக்கவனை அடிக்கலாமா, யார் வேணால் ஈட்டி எடுத்து அவனை குத்தலாமா. ஏன்டா அவனே வலி அனுபவிச்சுட்டு அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்கான், இது வேறையா? சரி, இதோட முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. என்னன்னா அந்த தொங்கிட்டு இருக்கான் தெரியுமா, அவன் செத்ததுக்கப்புறம் அவன் பணத்தை கூட வெளியே எடுக்க மாட்டாங்களா, அது வந்து அங்கேயே தான் இருக்குமா. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த பறவைகள்லாம் வந்து கொத்தி அவனோட உடம்பை தின்னு எலும்பு கூடு மாதிரி மாற்ற தெரியுமா, அது வரைக்கும் அவன் கூண்டுக்குள்ளே, அதாவது அந்த பணமே கூண்டுக்குள்ளே அப்படியே தான் இருக்குமா. எப்படா இந்த மாதிரி பனிஷ்மெண்ட்லாம் யோசிக்கிறீங்க? கேட்கும் போதே மண்டை வெடிக்குது. ஸ்கேப்பிசம் இந்த பனிஷ்மெண்ட்டோட ஒரு 20% கேட்கும்போது ப்ரோ இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டா, இந்த பனிஷ்மெண்ட்டை எனக்கு கொடுக்க சொல்லுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால் நான் ஃபஸ்ட் அந்த 20% மட்டும் சொல்கிறேன். என்னென்னா தப்பு பண்ணவங்கள ஒரு சேரில் உட்கார வச்சு அவங்க வாய்க்குள்ளே பாலையும் தேனையும் ஊட்டி விட்டுட்டே இருப்பாங்களாம். இப்போ உங்களுக்கு தோணும்ல, நல்லா இருக்குல்ல ப்ரோ, பாலும் தேனுமா, எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ஆனால் பேலன்ஸ் 80% என்ன தெரியுமா, அவன் போதும் போதும்னு சொன்னாலும் இவங்க அளவுக்கு அதிகமான பாலும் தேனும் அவன் வாயில் குழாய் வச்சாவது ஊற்றி விட்டுட்டே இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பாலையும் தேனையும் இவனோட உடம்பு ஃபுல்லாக, தலை கை கால் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட உடம்பு ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல்லாக தடவி விட்டுருவாங்களாம். அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு போயிட்டு போட்டில் கட்டி போட்டு ரொம்ப தூரம் போகிற நதியோ ஆறோ ஏதோ ஒன்று இருக்குது தெரியுமா, அதில் அப்படியே தள்ளி விட்டுருவாங்களாம். இப்போ அவன் உடம்பு ஃபுல்லாக பாலும் தேனுமா இருக்கா, அதை ஸ்மெல் பண்ண தேனீக்கள் வந்து அவனை கொத்துன்னு கொத்த ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், எண்ணெயில் போட்டு எடுத்த மசால் போண்டா மாதிரி அவன் வீங்க ஆரம்பிச்சிருவான். இப்போ இந்த தேனீக்கள் கடித்து அவன் உடம்புல பிளட்டு வந்திருக்கும்ல, அதை ஸ்மெல் பண்ண மற்ற இந்த பறவைகள்லாம் இருக்குது தெரியுமா, அதுவும் வந்து இவன் உடம்பை கொத்துன்னு கொத்தி திங்க ஆரம்பிச்சிருமா. ப்ரோ என்ன ப்ரோ இப்படிலாம் ஒரு பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் இது வந்து இதோட முடியலை. இவனோட உடம்புக்குள்ளே அளவுக்கு அதிகமான பாலும் தேனும் ஊற்றி விட்டுருக்காங்க தெரியுமா, அதுவே ஒரு கட்டத்துக்கு மேலே விஷமாக மாறிடுமா. ஒரு நாள் 2 நாளுக்கு அப்புறம் விஷமாக மாறி, விஷமாக மட்டும் மாறாது, அது அப்படியே புழுவாக மாறி இவனோட வயிற்றை கிழிச்சிட்டு அப்படியே புழுக்கெல்லாம் வெளியே வருமா. ஒரு பனிஷ்மெண்ட், ஒரே பனிஷ்மெண்ட், ஆனால் இத்தனை நரக வேதனையை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் ஸ்கேப்பிசம் இல்லைடா, டெரரிசம்டா. ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்த எந்த பனிஷ்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப கொடூரமாக ஃபீல் ஆச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். லவ் யூ கைஸ், பாய்.